நேரத்திலும் நம் மத்தியிலே திரு PS பிரபு அண்ணன் என்ற தூத்துக்குடியில் இயேசு சுகம் தருகிறார் என்கின்ற ஊழியத்தை செய்கிற அருமையான சகோதரர் நம் மத்தியில் இருக்கிறார்கள். நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய டோம்னிக் அண்ணன் அவர்களை நம்ம மத்தியில் அறிமுகம் செய்தார்கள். காலை நேரத்திலே அக்னி அசம்பிளி சர்ச்சஸ்லையும் மெசேஜஸ் கொடுத்து இன்றைக்கி நம்ம மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் 2 பிள்ளைகள் மனைவியை கொடுத்து ஆண்டவரோடு அவர்கள் இணைந்து ஊழியம் செய்கிறாங்க. அவங்களை அந்த நேரத்தில் அன்போடு வாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அன்பா அழைக்கிறோம். மகா கிருபையும் இரக்கும் பிள்ளைகள் அன்பி பரலோக பிதாவை துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த இரவலைக்காக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாக இருக்கிற பிதாவின் ஆவியார் சொன்னது போல தேவரீர் என்னை மறைத்து இடைவிடும்படியாக செபிக்கிறேன். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதிக்கான மகிமை எல்லாம் என் அருளாதர் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் சொந்தம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கடந்து ஒரு சின்ன ஒரு பாடலை படித்துவிட்டு மற்ற கடந்து செல்லலாம். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பான், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பான், என்றோ நந்து நீயும் இயேசுவை நோக்கினா இல்லை எல்லாம் என்பம் பெற்றிடுவார், என்றோ நந்து நீயும் இயேசுவை நோக்கினா இல்லை எல்லாம் என்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறான், இயேசு அழைக்கிறான், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறான், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறான். ஹல்லேலூயா. ஓல்ட் இஸ் கோல்டு. ஆமென். என் வயசு பசங்க எல்லாருமே எப்படி செய்வாங்க? இப்படி குதிப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ஆமென். ஆடுறதுனாலையோ பாடுறதுனாலையோ வாழ்க்கை மாறாது. தேவ சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யணும்? வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வசிக்கலாம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பழைய சொல்லுங்க. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ நான் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்க்க வேண்டிய செய்தியின் தலைப்பு, தாவீதின் குடும்பம் விருத்தியடைய காரணம் என்ன, சவுலின் குடும்பம் வீழ்ந்து போக காரணம் என்ன வாசிக்கவும். ஹல்லேலூயா. தாவீது வர வர என்ன செய்து போனா சொல்லுங்க? விருத்தி அடைந்தான். சவுலோ நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டார்? பலவீனமானார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த தாவீது ராஜாவை பார்த்து சொல்றார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? பைபிள் ஒரு வசனம் இருக்கும், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. 10 வருடங்களுக்கு முன்பாக நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ரட்சிக்கப்பட்டிருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? உடனே புது புது பாடல் எழுதுவோம். உண்டா இல்லையா? புரியுதா? என்ன செய்வோம்? எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் என்ன செய்வோம்? சுவிசேஷத்தை போய் சொல்லுவோம். என்ன செய்வோம்? எங்கெங்கெல்லாம் ஜெப கூட நடக்கும் அங்கங்கெல்லாம் என்ன செய்வோம்? பாஸ்டருக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்வோம்? ஓடுவோம். உடனே சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கு ஓடுறதுக்கும் மனம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கும் மனம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாருக்கும் ஏன் ஆண்டவர் என்ன
ஆசீர்வதிக்கலை. ஏன்? என் தலைவலிக்கு எனக்கு சிலவங்க சொல்லுவாங்க நைட்டு 1 மணி 4 மணி பிறகு எனக்கு மண்டைக்குள்ள என்னமோ நெஞ்சிட்டு இருக்கு, குட்டு 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 குட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஏன் விருத்தி அடைய முடியலை? ஹல்லேலூயா. லூக்கா 6:12 சொல்கிறது, யார் எடுக்க வேண்டாம், இயேசுவானவர் முழுதும் என்ன செய்தாராம்? ஜெபித்தாராம். பிதாவின் சொந்த குமாரர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆமென், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் தேவனிடத்தில் வரான். அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஜெபம். இன்றைக்கு உங்களுக்கு ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஏன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் விருத்தி அடையலை? தூத்துக்குடியில் நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்குறேன். நாங்கள் சின்ன பிள்ளைய இருக்கச்சில் தூத்துக்குடியில் டயரை உருட்டிட்டு விளாடுவோம். டயரை உருட்டிகிட்டே நினச்சிவோம் விளாடுவோம். அப்போவுமே இருந்து சிலவங்க பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு ஆவிக்குரிய சபைக்கு போகிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரசிக்கப்பட்ட பிறவும் நான் இப்போ எனக்கு வயசு 19, வயசு 39 வயசு ஆகுது. எத்தனை வயசு? 39 வயசு ஆகுது. இன்னும் உங்கள் வாழ்க்கை மாறலை. ஏன்? எதுக்கு மாறலை? காலத்தை பார்த்தால் போதகராய்க்கு நீங்கள் இன்னும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், 35 வருஷம் ஆகிட்டு. ஏன் உங்கள் வாழ்க்கை மாறலை? ஐ மீன், ஒரு சுடலாண்டி மகன் நான் சொல்கிறேன், தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் என் வயசில், ஐ மீன் 30 வயசில் கர்த்தர் என்னை உயர்த்தினதை இன்றைக்கி 39 வயசு இன்னும் யாரும் பிடிக்கலை. ஏன்? அந்த வைராக்கியம் வேணும். ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த பிரதர் காமிச்சாங்க, பேக்டிக் ஜோஷுவா, திருநெல்வேலி பக்கம் தெசைன்வேலின்னு ஒரு கிராமம் உண்டு. அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. இடையன்குடி பிஷப் கால்ட்வெல் சர்ச். அந்த சர்ச்சில் மேலே உட்காந்து போனேன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் உட்காந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்நிய பாஷை டங்ஸ்லேயே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாடியில் போய் பார்ப்பேன், இவங்க எப்படி இந்த மிஷினரிங்க வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்ப்பேன். ஹல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது என்ன வரும்? கண்ணீர் வரும். ஆமென். ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களை, இன்றைக்கு இதே போட்ட இடத்துல இருந்த இடத்துல இருப்பது வாழ்க்கை அல்ல. விருத்தி அடையணும். எதில் விருத்தி அடையணும்? உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் விருத்தி அடையணும். எதில் விருத்தி அடையணும்? உங்களுடைய பரிசுத்தத்தில் விருத்தி அடையணும். எதில் விருத்தி அடையணும்? ஆண்டவருக்கு கொடுக்கிறதில் விருத்தி அடையணும். எதில் விருத்தி அடையணும்? மன்னிக்கிற சுவாபத்தில் விடுதலை அடையணும். இந்த சுவாங்கள் நமக்கு இருக்குதா? இந்த குணாதிசயங்கள் நமக்கு இருக்குதா? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக 2006 எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் ஒரு அம்மா ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இப்படி 75 வயசு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த அம்மா வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா நகையெல்லாம் கலத்திருப்பாங்க, வெள்ளச்சலை தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஆடு வந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன கிடக்கு அதை கொண்டு என்ன செய்யும்? அடி பிச்சு எரிஞ்சிரும். ஹல்லேலூயா. அது அப்போ நினைப்பேன், என்னடா இந்த அம்மா இயேசுவை பற்றி நமக்கு சொல்லுது, ஒரு ஆடு வந்து அந்த அடியா? ஹல்லேலூயா. அவங்க சபையிலேருந்து ஜெபம் பண்ண வருவாங்க. இந்த அம்மா பார்த்திங்கன்னா ராக்கா மாக்கா தப்பா திம்மான்னு நினச்சி குதிக்கும். அவங்க சர்ச்சிலேருந்து வெளியே போயிருப்போம், கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நான் ரசிக்கப்பட்ட பிறகு சொன்னாங்க, எப்போ நீ எனக்காக ஜெபம் படிச்சுக்கோ, நீ எனக்காக ஜெபம் படிச்சுக்கோ. ஏன் விருத்தி அடையலை? வாழ்க்கை மாறலை. மாற வேண்டிய சுவாபங்கள் மாறலை, குணாதிசயங்கள் மாறலை, ஜெப வாழ்க்கை மாறலை, பரிசுத்தத்தை விரும்பலை. இன்றைக்கி நிறைய ரசிக்கப்பட்டவங்க வீட்டில் நான் பார்க்குறேன். நிறைய தூத்துக்குடியில் ஃபாஸ்டர்ஸ் உண்டு. நிறைய விசுவாசிகள் வீட்டில் பார்க்குறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெப வாழ்க்கை இல்லை. ஒரு சர்ச்சில் படுத்திருக்கிறேன் 2011. அப்போ அந்த சர்ச்சு பாஸ்டர் பையனை நானும் ஃப்ரெண்டு. அப்போ அந்த ஆல்டரில் இதேமாதிரி 2 பேரும் படுத்து கிடக்கிறோம். அப்போது ஒரு அம்மா ஃபோன் வேகமாக வந்தாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்குள்ளே சிக்கன் வந்து உள்ளது, லெக் பீஸ் தொட உள்ளது. பாஸ்டர் தலைமை போதகர் அதில் படுத்துருக்காப்புல, அவங்க பையனை நானும் இதில் படுத்து கிடக்கிறோம். அப்போ பாஸ்டர் வந்து சொல்கிறாப்புல, நல்ல ஜாலியான டைப்பு, சிக்கன் உள்ளதா பொரிச்சிக்க வேண்டியதானம்மா. ஹல்லேலூயா. அந்த அம்மா மூத்த விசுவாசி. என்ன விசுவாசி? மூத்த விசுவாசி. அப்போ அந்த பாஸ்டர் நானும் ஒரு 1 எம்காருக்கு போனோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், போன உடனே பார்த்தீங்கன்னா சிக்கன் கிடக்கு. அப்போ தான் ஏவல்னா என்னங்கிறத ஆண்டவர் என்ன செஞ்சார்? 2011 கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்கு போகலாம், அந்நிய பாஷை பேசலாம்,
தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், வெள்ளை சேலை கட்டலாம். ஆனால் தேவனுடைய வசனம், வார்த்தை, உபவாசம், அபிஷேகம் குறையும் பொழுது மந்திரவாதிகள் ஏவல் உங்களுக்கு என்ன செய்யலாம்? விடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2010 அவ்வளோதான். சரி, அந்த இடத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு பாஸ்டர் நின்றுட்டு நிற்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன்? தலையில் கை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போது அந்த அசுத்தாவி சொல்லுது, நான் கேட்குறேன், நீ எதுனால இவ்வளோ தொட முடியும்? ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஒரு தேவனுடைய மனுஷி நீ எப்படி தொட முடியும்? அப்போ அந்த அசுத்தாவி சொல்லுது, நீ போ, கொஞ்ச நேரத்தில் இப்போ அவள் என்ன செய்வா? ஒரு பாட்டு போடுவா பாரு, சினிமா பாட்டு. என்ன பாட்டு? சினிமா பாட்டு. யார் சொல்கிறா? பேய் சொல்லுதுங்க. இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? அவ்வளோதான். அப்போ நான் தானே கேட்கேன், சினிமா பாட்டு போடுவீங்களா? கொஞ்சம் எப்பவுமே கேட்க மாட்டேன், நேரம் போகலன்னா என்ன செய்வேன்? கேட்பேன். நம்ம சபையில் மூப்பர் சூப்பராக இருக்கா? அப்போ நான் அந்த சர்ச்சில் உட்காந்துருக்கும் பொழுதெல்லாம், அவங்க அந்த சபையில் உட்காந்துருக்குச்சால அந்த அம்மா வந்து பாஸ்டர்கிட்ட கேட்கும், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் என் கணவருக்கு வேலையே கிடைக்க மாட்டுக்கு, என் பிள்ளைகளுக்கு வேலையே கிடைக்க மாட்டுக்கு, எங்கே பார்த்தாலும் ஒரே தோல்வியாக இருக்குது, எதை எடுத்தாலும் இதாக இருக்குது பாஸ்டர் என்னை. ஆனால் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. தாவீது காரிய சமர்த்தியுள்ளவனாக இருந்தானாம். அல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தாவீது ராஜா என்ன செய்கிறார்? ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் என்ன செய்கிறாராம். இன்றைக்கு நம்ம கேட்டு செய்வோமா? நம்ம ஜெபிக்கவும் மாட்டோம், பாஸ்டர்கிட்ட சொல்லவும் மாட்டோம். ஏன்னா பாஸ்டர்கிட்ட சொன்னால் தெரிஞ்சிரும். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நிலைமை, தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் விருத்தி அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை போல ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். தாவீதை போல ஆண்டவருக்கு அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதனால தான் தாவீது வர வர என்ன செஞ்சானா? விருத்தி அடைந்தானா? அல்லேலூயா. காரணம், இந்த தாவீது விருத்தி அடைவதற்கு காரணம் என்னன்னா, 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 முதல் 13 வரை வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவர்களுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ பார்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு கொம்பை எடுத்து என்ன செய்ய, தைலவன் என்ன செய், அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இவனான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்த்தார்? தாவீதிட்ட என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. அப்போ தாவீது விருத்தியுடைய காரணம் பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள என்ன காணப்பட்டுச்சு? ஒரு விசேஷ அபிஷேகம், ஒரு விசேஷ அனாயிண்டிங். அந்த விசேஷ அபிஷேகம் உங்களுக்கு இருக்குதா? அல்லேலூயா. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருந்ததா? ஆமென். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னக்கூட்டி நான் எங்கெல்லாம் போகிறோன்னு அங்கே சண்டை வந்துடும். ஒரு விசேஷித்த ஆவி. நான் எங்கே போனாலும் என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். அல்லேலூயா. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டவர் என்ன தெரியுமா? நான் எங்கே ஜெபத்துக்கு போனாலும் நான் கை வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். இன்றைக்கு கட்டு உடைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் நான் சும்மா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அங்கே சும்மா நிற்பது இல்லை. விசேஷித்த ஆவி. ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக ஒரு சிஎஸ்ஐ ஃபேக்ட்ரி சர்ச்சில் உள்ள பிலீவர் சொன்னாங்க, பிரதர் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஆமென் இப்படி மட்டும் சொல்லி ஜெபம் மட்டும் என்ன செஞ்சுருங்க, பெயிருங்க, நீங்கள் வந்து உருட்ட வேண்டாம், தேவையரட்டுனா அதை விட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ நான் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, இவங்களாம் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் அவங்க என்ன செஞ்சுறீங்க, உங்கள் திறமையை என்ன செஞ்சிடாதீங்க, காட்டிடாதீங்கன்னு சொல்கிறப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், சரி சும்மா சரி வேண்டாம், எதுக்கு அவங்களே விரும்பலை, இப்போ நம்ம எதுக்கு கட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரேன்னு சொல்லி சும்மா ஜெபிக்கிறேன். பொத்து இருந்த பணம்பல் விழுந்த மாதிரி என்ன செய்யுது, ஒரு பொண்ணு இங்கிட்டு சாஷ்டாங்கமாக உழுது, இங்கிட்டு இருந்த பொண்ணு இங்கிட்டு இருந்து பொத்துன்னு உழுது. அப்போ அவர் வந்தவர் பார்த்து, என்ன பிரதர் இது இப்படி விழுது? அல்லேலூயா. நான் இல்லை, என் பலன் இல்லை, சொல்லுங்க, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை, ஒரு விசேஷ ஆவி. ஆமென்.
இந்த தாவீதுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் அவனுடைய காரியம் எப்படி இருந்துச்சு, விருத்தி அடைய முடிஞ்சுது. இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் வேணும். நான் சொல்லட்டுமா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜெபம் பண்ணுறாங்க ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சோம்னா என்ன வருது, உள்ளேருந்து பிசாசு தான் இருக்குது. 20 பேருக்கு கை வச்சோம்னா 2 பேருக்கு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா மூத்த விசுவாசியாக இருக்குது. ஏன்? ஆண்டவரோடு கூட அந்த ஐக்கியம் இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தாவீது விருத்தி அடைய காரணம் அவனுக்குள்ள என்ன காணப்பட்டுச்சு, அந்த விசேஷ அபிஷேகம் தான் அவனை விருத்தி அடைய வச்சுது. 2வது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாவீது விருத்தி அடைய காரணம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்பட்டுச்சு. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 44 முதல் 54 வரைக்கும் வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து அல்லேலூயா. தாவீதின் குடும்பம் விருத்தி அடைய அவன் ஒரு ஏன் விருத்தி அடைஞ்சுன்னா அவன் ஒரு விசுவாச வீரன். யாரு? ஒரு விசுவாச வீரன். அல்லேலூயா. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன்தான். ஆனால் அந்த கோலியாத்தை என்ன செய்ய முடியல, எதுக்க முடியல. ஏன்னா அவன் ராஜாவாக இருந்தும் இயேசுவான் கர்த்தரவன் கூட இல்லை. கர்த்தரவன் கூட இல்லாததுனால அவனுக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோமன் வருவாங்க, பிரதர் எனக்கு கிட்னியில் கல் இருக்குது, எனக்கு அதில் கல் இருக்குது, மூக்கில் கல் இருக்குது, இதெல்லாம் கல் இருக்குன்னு சொல்லி ஜெபிக்க வருவாங்க. நான் என்ன பூசி ஜோம் பண்ணிடுவேன், நீ ஆஸ்பத்திரி போ, வீட்டுக்கு போக அப்படிம்பேன். என் கண்ணை தப்பி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஆஸ்பத்திரிக்கு வண்டி போயிட்டு இருக்கும். எங்கிட்ட கூட அற்புதம் நடக்கும். 2013 எனக்கு குழந்தை கிடையாது. அப்போ அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, என் மனைவியை பார்த்துட்டு, என் மனைவி இப்படி இருப்பாப்புல. அப்போ இந்த உடம்பை வச்சுட்டு உங்களுக்குலாம் என்ன செய்ய முடியாது. ஒன்று உடம்பை குறை. அந்த அம்மா சொல்கிறாங்க, கர்ப்பப்பை எப்படி இருக்குது, சுருங்கி இருக்குது, உங்களுக்கு என்ன கிடையாது, குழந்தை அப்படி பிறந்தாலும் 5 மாதத்துக்கு மேலே அதை என்ன செய்ய தாங்கக்கூடிய அதை வளர்ச்சி அந்த கர்ப்பப்பை இல்லை. அல்லேலூயா. அப்போ நைட்டு ஆண்டவர் ஒரு கதையை சொன்னார். அண்ணாளின் கற்பத்தை திறந்த நான் உன் மனைவின் கற்பத்தை நான் என்ன செய்வேன், திறப்பேன். அன்றைக்கு ஒரு வார்த்தையை சொன்னார், விசுவாசம். அல்லேலூயா. இப்போ டிவியில் 2013 ஆல்வின் தாமஸ் பேசிகிட்டு இருக்கிறாரு. குழந்தை இல்லாதவங்க விசுவாசத்தோடு நீங்கள் போய் முதல்ல என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுருங்க. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சுருங்க, 1 மணி நேரம் டைம் கொடுக்கேன், அதுக்குள்ளே 10 நிமிஷத்தில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல. அது 10 நிமிஷம் என்ன செஞ்சுட்டேன். என் பையனுக்கு ஜோஷுவா தான் என் மனசுக்குள்ள ஒரு ஆசை. ஏன்னா யோசுவா தான் யார், யுத்த வீரன், அப்படி தானே. அப்போது வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், 3 வருஷம் கல்யாணம் கட்டி 3 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ அந்த அம்மா தூத்துக்குடியில் டாக்டர் பெத்துக்கணி சொல்கிறாங்க, இனிமேல் உங்கள் மனைவிக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, அதை சுமக்கிற தகுதியும் இல்லை. அல்லேலூயா. அவங்க சொல்லி ஒரு 10 நாளே மனைவி குழந்தை உண்டாகல. கரங்களை தட்டி. ஏன் தெரியுமா, விசுவாசத்தில் நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன், ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சேன். இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வேத வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, நல்லா செய்வாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்வார், என் மகள் இந்த தொழிலை விசுவாசத்தோடு செய், இந்த காரியத்தை செய்யணும். என்ன செய்ய மாட்டாங்க. கடன் விழுந்துருமோ, பயமாக இருக்கும், ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்யும் பொழுது ஒருபோதும் எந்த பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் என்ன செய்து கொள்ளுவார், பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் இல்லை, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கூழாங்கல்ல தூக்கி என்ன செய்கிறாரு, தாவீது நெத்திரத்துக்கு ஒரு போடா அப்படின்னு. அல்லேலூயா. இதான் விசுவாசம் பிரியமானவர்களே.
இந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது? இந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது? கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இரவு 2 மணி இருக்கும். எல்லா பிசாசுகளும் அடித்து ஓட விட்டுறலாம். ஆனால் பிசாசை அடிக்கிறது சுலபம் அல்ல. அதுக்கு ஒரு விசேஷ அனாக்டிங் வேணும், அதுக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் வேணும். எல்லா பிசாசையும் அடிச்சிடலாம். அதான் எசுபெலி நாவி. நாவி எசுபெலி நாவி. 2 மணி இருக்கும். சிஎஸ்ஐ சர்ச்சில் கன்வென்ஷன் மீட்டிங்கை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ஃபாஸ்டிங்கை 11 மணிக்கு முடிச்சுட்டு சாப்பிட்டு பரோட்டா சுக்கா தின்னுட்டு வண்டி நின்றுட்டுருக்கு, தள்ளாடி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா சாப்பிட்ட தூக்கம் கண்ணு மறுத்துக்கிட்டு இருக்கு. 2 மணி இருக்கும். கரெக்டாக ஒரு பிசாசு நேருக்கு நேர் என்ன செய்யுது? சந்திக்குது. 2 மணிக்கு 2 பேரோடு நின்று அடிக்கிறது மாஸ் கிடையாது. ஹல்லேலூயா. ஒத்திக்கு ஒத்தி அடிக்கிறது. பாருங்கள், கோலியாத்தை என்ன செய்கிறான்? நிற்கிறான். அவன் சிறு வயதிலிருந்து யார்? கோலியாத்து ஒரு யுத்த வீரன். ஆனால் தாவீதோ ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறவன். ஹல்லேலூயா. ஆனால் தாவீதுக்குள்ளே என்ன காணப்பட்டுச்சு? விசுவாசம் காணப்பட்டுச்சு. அவள் பாருங்கள், 2 மணி இருக்கும். கரெக்டாக ஒரு லீடிங் பக்கத்தில் தெரிஞ்சு போச்சு. அந்த பிசாசு இவ்வளோ தான் இருக்கும், தெரிஞ்சு போச்சு. இது என்ன பிசாசுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டின. ஆண்டவரே, இந்த இடத்துல உங்கள் வல்லமே என்ன செய்யணுப்பா பார்க்கணும். அப்படி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி படத்தில் அந்த பிஷ் 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 பிஷ்னு வரும் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி என்ன செய்யுது? பிஷ் பிஷ் பிஷ்னு எரிக்கிறது. ஸ்வங்கன்னு வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு விசுவாசம், இதை வண்டியை வச்சு என்ன செய்யணும்? ஏற்றணும். அல்லேலூயா. அவ்வளோதான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்டவரே, நீர் என்ன ஒரு மோசையாக அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளை நான் ஒன்று சாதாரண ஒரு கோலையும் அல்ல. பிசாசுக்கு இவ்வளோ திமிர் இருந்துச்சுன்னா வானத்தையும் பூமியும் படைத்த என் ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு வைராக்கியம் இருக்கும். ஒரு ஏற்று புஷ்ஷுன்னு. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டயர்லேருந்து என்ன வந்துட்டு புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு. அல்லேலூயா. அப்போ அந்த பேய் நினச்சிருக்கோம், இவன் அதோட வண்டியை போட்டு ஓடிடுவான்னு நினச்சி. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டு நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவ்வளோதான். டயர் பஞ்சாயிட்டு கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் பஞ்சரோடு ஓட்டிட்டு போனேன். ஒரு அல்லேலூயா. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இதே இது இப்போ நம்ம சந்திச்சது சொடலாண்டி மகங்கிறதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? காப்பாற்றிட்டாரு. இதே இது நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? அந்த பயத்திலே என்ன வந்துடும்? காய்ச்சல் வந்து சிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, பாஸ்டர் எங்களுக்கு சோமனுங்க, பாஸ்டர் எங்களுக்கு சோமனுங்க, பாஸ்டர் என்ன செய்வோம்? அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜோமனை வரமாட்டுக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீதின் குடும்பம் விருத்தி அடைந்தது. தாவீது ஒரு விசுவாச வீரன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக தாவீதின் குடும்பம் விருத்தி அடைய காரணம், தாவீது ஒரு ஆராதனை வீரன். சொல்லுங்க, தாவீது ஒரு வீரன். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீதுடைய குடும்ப விருத்தியுடைய காரணம், அவன் எப்பொழுதும் தேவனை ஒரு துதிக்கிற ஒரு வர்ஷிப் பண்ற ஒரு வர்ஷிப் லீடர். தாவீது யாரு? ஒரு வர்ஷிப் லீடர். ஆமென். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்லா என்ன செய்வாங்க? வர்ஷிப் பண்ணுவாங்க. நல்லா என்ன செய்வாங்க? நல்லா துதிப்பாங்க. இப்போ நான் அதில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? நல்லா துதிக்கிறத பார்த்தேன். ஆமென். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, சோறு என்பது வேதத்தை தியானிக்கிறதுக்கு சமம். என்னது? வேதத்தை தியானிக்கிறதுக்கு சமம். குழம்பு என்பது சொல்லுங்க, என்னது சொல்லுங்க? ஜெபிப்பதற்கு சமம். தண்ணீர் என்பது துதிப்பதற்கு சமம். இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? தண்ணிகளை மாத்திரம் குடித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கார்கள்? துதி 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 துதி. தண்ணியை குடிச்சு மட்டும் குடிச்சுட்டே இருந்தால் வாழ்க்கை மாறுமா? சொல்லுங்க, மாறுமா? மாறாது. பெரியவங்க தூத்துக்குடி பக்கம் சொல்லுவாங்க, தண்ணியை போல எதுவுமே இல்லைப்பா. எப்பா? அல்லேலூயா. ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கை விருத்தி அடையணும்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேத வசனம் இருக்கணும். வேத வசனங்கிறது, தியானங்கிறது சோறு மாதிரி, ஜெபங்கிறது
மாதிரி. ஹல்லேலூயா. துதிங்கிறது தண்ணி மாதிரி. இன்றைக்கு ஏன் ஆவிக்குரிய பிள்ளைங்களோட குடும்பங்கள் விருத்தி அடைய காரணம் இல்லைன்னா தண்ணியை மத்து குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஒன்று சொல்லட்டுமா? நான் என்ன ஜெபிப்பனோ, நான் என்ன பிரார்த்தனை எடுக்கணும், அது அப்படியே நடக்கும். உங்களால் சொல்ல முடியுமா? ஏபிரகாமை தேவன் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். ஏன்? ஒரு விசுவாச வீரன். சும்மா ஒன்று ஆசீர்வதிக்கப்படலை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்படணும்னா நல்லா கேட்டுங்க, துதிப்பது ரொம்ப முக்கியம். நான் அதே நேரத்தில் வேத தியானமும் முக்கியம், அதே நேரத்தில் ஜெபிப்பது முக்கியம். ஆமென். ஆனால் பாருங்கள், இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவன் என்ன செய்கிறார்? ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குறார். ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனை கையில் ஒப்பு கொடுப்பீரா? ஆண்டவர் சொல்கிறார், போ. அந்த முசுக்கோட்டை சத்தம் இறைச்சல் கேட்கும் போது என்ன செய்? போ. இன்றைக்கு துதி ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்லலை. நம்மோட அதோடு கூட வேத தியானம் ரொம்ப முக்கியம், அதோடு கூட உபவாசம் ரொம்ப முக்கியம், அதோட ஜெப வாழ்க்கை. ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் நினைக்கிறாரு, என்னடா இவனுக்கு ராஜாங்கம் மாத்திரம்தான் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ இவனை எப்படியாவது என்ன செய்யணும், போட்டு தள்ளணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு? இந்த சவுல் என்ன செய்கிறார்? ஈட்டி தூக்கி குத்துறாரு. ஹல்லேலூயா. ஆனால் யாரோடு கூட? தாவீதோடு கூட யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தா. வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகும். எப்பொழுது? தேவனை துதித்து பாடும் பொழுது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை வருதா? உங்கள் குடும்பத்தில் வியாதிகள் வருதா? நீ எந்த தொழில் செய்தாலும் போராட்டங்கள் வருதா? இரவை பகலாக மாற்றி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பிரதர், நான் சொன்னேன், இரவு 12:03 ஜோமனுன்னு சொன்னேன். ஒரு சொடலாண்டி மகனுக்கே ஒரு திமிர் இருக்குன்னா, இதில் எத்தனை பேர் எஸ்தர் மகள் இருப்பீங்க, பியூலாக்கா மகள் இருப்பீங்க, எத்தனை பேர் இஸ்ரவேல் யாக்கோபு பிள்ளைங்க இருப்பீங்க. பிரதர், நான் இன்னையிலிருந்து நான் 12:01 துதிப்பேன் சொல்ல முடியுமா? என்ன மாதிரி 3 வரைக்கும் ஜெபிக்க வேண்டாம். எம்மை உங்களுக்கு காமிச்சாங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் ஒரு வாழ்க்கை. எம்மை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? கலக்கணும். ஹல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு ஒரு பிஸ்னஸில் இருந்தேன். இதில் அப்போ அவங்க சொல்லுவாங்க, நம்ம நடந்து வரும்போது நினச்சிட்டு மாலை போடணுமா, நம்ம எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் வந்து இறங்கணுமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, வாழ்வது ஒரு முறை, ஏதாவது ஒன்று என்ன செய்யணுமா, சாரூக்கில் என்ன செய்யணுமா, சாதிக்கணுமா. ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ அந்த புகழெலாம் என்ன செஞ்சிடும்? ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். அப்படி தானே? ஆனால் தூத்துக்குடியிலேருந்து PS பிரபு, இயேசுவின் போர்ப்படை தளபதி மாவீரன் PS பிரபுன்னு சொல்லி என் பிள்ளை அக்கௌண்ட்டில் www.psprabhu.com தூத்துக்குடி மாவட்ட போர்ப்படை தளபதின்னு சொல்லி அடிக்கும் பொழுது என் பிள்ளை தூத்துக்குடியிலேருந்து 1 கோடி ஆத்துமாக்களை பரலோகத்தை கூட்டு வந்திருக்கான்னு சொல்லி என் ஆண்டவர் என்ன செய்வார்? எழுமின்னு என்ன செய்வார்? சொல்லிட்டு அடிப்பாரியா. ஆமென். இந்த வைராக்கியம் எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது? எங்கள் அண்ணன் அடிக்கடி கேட்பான், என்ன 16 இடம் இருக்குது, எத்தனை சொத்து இருக்குது? 16 சொத்து இருக்குது. உன்ட்ட எத்தனை சொத்துடா இருக்குது? நீ இவ்வளோ வருஷம் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி இடம் உன்ட்ட எத்தனை சொத்துடா இருக்குது? நான் ஒன்றேன்னு சொல்லுவேன், என்கிட்ட ஒரு சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, வியாதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. உன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்பேன். சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? உனக்கு என்ன இருக்குது? ஹல்லேலூயா. ஆமென். அவன் கேட்டுட்டு இருக்கும் பொழுது தூத்துக்குடியில் 1000 கோடி வச்சுருக்கிறவர் அப்போ இப்போ என்னை பார்த்து வந்தார். அவன் பார்த்தோன்னே அரண்டு போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்குறது நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறார்? என் பிள்ளை துதிப்பானா, என் பிள்ளை இரவு முழு துதிக்கிற அபிஷேகம் வேணும். ஆமென். இன்னையிலேருந்து பிரதர் நான் 12:01 நான் துதிப்பேன். யாராவது சொல்ல முடியுமா? கை தூக்க முடியுமா அந்த சபையில்? பிரதர் 10:11 நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை. ஆமென். நான் எனக்கு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன்னா வாரம் 1,30,000 சம்பாத்தம் பண்ண முடியும். ஆனால் இந்த பணம் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? இந்த பணம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? இந்த பணம் நான் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியுமா? அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்த, ஆண்டவரை என் அக்கௌண்ட்டில் ஆண்டவர் அடிக்கணும், www.psprabhu.com தூத்துக்குடி அடிக்கச்சில்ல என் பிள்ளை 1 கோடி ஆத்துமாக்களை கிறிஸ்துக்களை நடத்தியிருக்கான்னு சொல்லி அந்த பெயர் வேணும். ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க? ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உங்களுக்கு ஆஸ்திகளை கொடுத்துருக்கிறாரா? நல்ல வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறாரா? ஆண்டவர் கேட்பார், ஞாயிற்றுப்பு நாளில் இந்த சபையில் நான் உன்னை வச்சிருக்கிறேனே, நீ இந்த சபைக்காக என்ன செஞ்சாய், எனக்காக நீ என்ன செய்தாய்? ஹல்லேலூயா. ஆமென்.
நான் எழுந்து நம்ம பிரதர் நான் 12:1 ஜெபம் பண்ணுவேன். கை தூக்க பார்ப்போம். ஒரு வாழ்க்கை 12:1க்கே கை என்ன செஞ்சிட்ருக்கு, இப்படி இருக்குது. அப்போ 12:3ன்னா புரியுதா? என் ஆண்டவர் சும்மா கண்ணை போனால் எப்படி திரும்ப ஆசிச்சு, இதுக்கு தான் அபிஷேகம். புரியுதா? எல்லோரும் கேட்பாங்க, உனக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருதோ? வெளிநாட்டில் யாரையும் தெரியாது, செங்கல்பட்டில் யாரையும் தெரியாது. புரியுதா? செங்கல்பட்டில் டோமினிக் அண்ணனை மட்டும்தான் நிச்சயம் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னே கூட்டி சென்னையில் செங்கல்பட்டில் வச்சு பழக்கம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. வேறு யாரையும் தெரியாது. ஆனால் என்னை உயர்த்த ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தாவீதின் குடும்ப விருத்தியுடைய காரணம் தேவன் அவனோடு கூட என்ன செய்தார், இருந்தார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14 17 வாசித்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா தாவீதை தேடி தேடி என்ன செய்கிறார், எப்படியாவது கொல்லணும் சொல்லி என்ன செய்கிறார், ஓடி வரார். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது கூட யார் இருந்தா, தேவன் இருந்தார். பிரியமானவர்களை, எத்தனையோ முறை கத்தி வச்சு ஈட்டி வச்சு குத்த பார்க்குறாரு, எத்தனையோ முறை ஆட்களை படத்துக்கு எப்படியோ கொல்ல பார்க்குறாரு. ஆனால் என்ன செய்ய முடியல, தாவீதை கொல்ல முடியவில்லை. ஹல்லேலூயா. தேவனோடு தாவீதோடு தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு உங்களோடு தேவன் இருக்கிறாரா? உங்களோடு தேவன் இருக்கிறாரா? 2013ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தாங்கிற ஒரு பகுதி உண்டு. 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் 2013 ஒரு 1000 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அப்போ அதில் கடைசி நாள் மீட்டிங்கில் அடித்து துவைச்சி தொங்க விட்டு என்னச்சாச்சு, அடுப்புக்குள்ள வச்சு தீ வச்சாச்சு பிசாசு எல்லாத்தையும். ஹல்லேலூயா. அப்போ தான் 250 பேர் கிட்ட இருக்கும். முன்னாடி வந்து கிட்டுன்னு ஆடுது. கடைசி 3ஆவது நாள் லெபனேசனுங்கிற ஒரு பிரதர் ஒருத்தர் உண்டு. அவங்க வீட்டில் 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு 4ஆவது நாள் தூத்துக்குடிக்கு கிளம்பணும். ஏவேலூரில் குடியாத்த பகுதியிலேருந்து கிளம்புறோம். அப்போ ஒரு பிசாசு சொல்லுது, இல்லை நீங்கள் நேற்று அவ்வளோ பேர் அடித்து அடுப்புக்குள்ள வச்சிடலாம், இன்றைக்கி நீ இப்போ என்ன அடித்து அடுப்புக்குள்ள இல்லை அப்படிங்க, நீ ஆம்பளை என்ன விட்டு என்ன செய் போட பார்ப்போம் அப்படிங்க. இப்போ என் கூட 2 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. 2 பேருமே வயசில் கூட அவங்க 50 வயசு இருக்கும். அப்போ கடந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு இருக்கும் அவருக்கு. ஃபூன் ஊதுனா உளுந்து அடிச்சிருவார், கீழே விழுந்துருவார். அந்த ஆவி இந்த ஸ்பிரிட்டில் என்ன செய்கிறார், அவர் கடந்து பயங்கரமாக ஆடுது. என் கையில் என்ன இருக்குது, நல்ல பூரி தின்னுட்டுருக்கேன். 6 பூரியோ 7 பூரியோ நினச்சிட்டு இருக்கேன். பசியில் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கை ஃபுல்லாக என்ன இருக்குது, கிழங்கு மாவு இருக்குது. என்ன இருக்குது, கிழங்கு மாவு. என்ன ஆண்டவரை, உபவாசத்தில் இருந்தால் தான் அடிச்சிடலாம், இது நல்ல கிழங்கு மாவு தின்னுட்டுருக்கேன், பூரி தின்னுட்டுருக்கிறேன். நான் பூரி நான் நிறைய சாப்பிடுவேன். இப்போ பார்த்து பேய் வந்து ஆடுது ஆண்டவர். அப்போ என் மனசுக்குள்ள நினைக்கிறேன், இது முன்வாசலில் தானே கிடந்து ஆடிட்டு கிடக்கு. என் கூட வந்து 2 பாஸ்டர்ஸும் பின்வாசலில் கூடி வச்சு பேக்கை போட்டு பின்வாசலில் பஸ் ஏறி உட்காந்தாச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பாஸ்டர் சொல்கிறாங்க, அது கிடந்து ஆடி கிடக்கு, நீ இப்படி வா. ஹல்லேலூயா. அவள் எனக்குள்ள ஒரு திமிரு உண்டு. ஏன்னா என் அப்பா ஏசப்பா அவர் கையை காமிச்சாருன்னா அங்கே எதுவும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்போ உடனே கையை கழுவுனேன். அப்போ ஆண்டு நான் என்ன பண்ணணும், ஃபூ அப்படின்னாரு, அக்கினியை ஊது அப்படின்னா. அவ்வளோதான். இங்கே இருந்து கையை கழுவிட்டு ஃபூன்னு அக்கினியை ஊதுனம் பாருங்க. இந்த படத்தில் எப்படி டைவ் அடித்து உழுவாங்களோ போ, அதே மாதிரி 3 டைவு. நான் நினச்சேன், என்னடா நம்ம சும்மா சட்னி கையால் தான் ஊதுனோம், ஆனால் 3 டைவு. இதை செய்தது யாராக இருக்கும், தேவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் முதல்ல விருத்தி அடையணும்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில், நீங்கள் செய்கிற ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்துலேயும் ஆண்டவர் இருந்தால் தான் கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும், சொல்லுங்கள், விருத்தி அடைய முடியும். 1 சாமுவேல் 24 வாசிங்க, 4-10 வாசிங்க. தாவீதுக்குள்ள இரக்க சுபாவம் காணப்பட்டுச்சு. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சவுலை எத்தனை முறை ஒப்பு கொடுக்குறாரு, 2 முறை கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய பதில் என்ன, தாவீதுடைய பதில் என்ன,
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரர்கள், ஒரு ரெவரண்ட், ஒரு பாஸ்டர், அவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. குறையில்லாத மனுஷர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. எல்லார்ட்டும் என்ன இருக்கும்? குறை இருக்கும். அல்லேலூயா. தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா, நான் இருக்கிற ஒரு கிலோமீட்டர் தள்ளி என்கிட்ட ஜெபிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என் வீட்டு பக்கத்தில் யாருமே என்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, ஜோமுன்னு பயப்படுவாங்க. ஏன்னா என் பழைய வாழ்க்கை அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். இவன் பேட்டை ரவுடின்னு என்ன செய்யும்? தெரியும். ஆனாலும் இன்றைக்கி கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார். இன்றைக்கி உயர்த்தின உடனே அதையே அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் தான். அல்லேலூயா. ஆமென். தாவீது கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், 2 முறை என்ன செய்கிறாரு? சால்வை பிச்சுட்டு வராரு. ஒரு முறை பார்த்திங்கன்னா என்ன செய்ய, ஈட்டியும் செம்பையும் தூக்கிட்டு வராரு. அப்போ தாவீது இருதயம் என்ன செஞ்சுதான்? அந்த சால்வை பிக்கும் பொழுது இருதயம் அடித்து கொண்டு இருந்ததாம். அல்லேலூயா. அப்போ அந்த இரக்க சுவாபம், இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர் நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாவீதுக்குள்ளே பாருங்கள், இவர் தேவ மனுஷன் சொல்லி இருதயம் அடித்து கொண்டு இருந்ததாம். அப்போ நமக்குள்ள அந்த இரக்க சுவாபம் இருக்கிறதா? உங்கள் குடும்ப விருத்தி அடையணுமா? நீங்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படணுமா? நமக்குள்ள இரக்க சுவாபம் காணப்படணும். ரசிக்கப்படாதவங்களை பார்த்துருக்கீங்களா? அந்த ரோட்டில் போகிற நாய்க்கு என்ன பிஸ்கட் வாங்கி போடுவாங்க. வெளியே நிறைய எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ரசிக்கப்பட்ட நம்மளை பாருங்க, செய்ய சொல்லுங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு இறக்க சுவாபம் இல்லை. நான் பார்க்குறேன் தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்க சுவாபமற்ற ஒரு தன்மை. நான் பழைய இந்து கோயில் பக்கத்தில் எங்கள் தருமாத்த சிவப்பார், எப்போ நீ நல்லா இருக்கியா போ, எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுவார். ஆனால் இது எத்தனையோ சர்ச்சுகள் உண்டு, எத்தனையோ விசுவாசிகள் தெரியும். நம்ம வாரம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்தோத்திரமா, ஹல்லேலூயா, என்ன இல்லை, அன்பு இல்லை, இரக்க சுவாபமற்ற ஒரு தன்மை. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை ஒரு இரக்கமற்ற ஒரு நிலைமை பிசாசு கொண்டு இருக்க பார்க்குறேன். ஊழியத்தின் பாதைகளை 15 வருஷம் கடந்து வந்ததை நான் சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நம்ம பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு ஊழியக்காரங்களையோ, ஒரு ரெவரண்டையோ, ஒரு பாஸ்டரையோ, ஒரு குருவானவர்களோ நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள பேசுவதற்காக தேவன் நம்ம என்ன செய்யலை, அபிஷேகம் பண்ணப்படலை. ஹல்லேலூயா. ஆமென். தாவீது சொல்கிறாரு, சவுலுக்கும் எனக்கும் தேவன் நடுவாக நின்று என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். நான் என்ன செய்ய மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடமாட்டேன். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள காணப்படணும். ஆமென். அப்போ இந்த சுவாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்ய முடியும். கடைசி ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, சவுல் குடும்பம் பலவீனப்பட்டு போகிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரைக்கும் வாசிப்போம். தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்த பின்பு, ஜனங்கள் திரும்பி வரும்போதும் மேளங்களோடும் சவுல் கொண்டது 1000, தாவீது கொன்றது 10000. முறையாக பாடினார்கள். வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, எனக்கு 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்குது என்று அன்று முதல் காய்மரமாக பார்த்தானாம். அல்லேலூயா. அப்போ சவுலின் குடும்பம் பலவீனத்து போக காரணம் என்ன? அங்கே என்ன வந்துட்டு, ஒரு ஆமை வந்துட்டு. என்ன ஆமை? போறாமை. அல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள தூத்துக்குடியில் நிறைய பேர் சொல்லுவோம். நான் பார்த்துருக்கிறேன். பிரதர், நான் 15 வருஷம் நான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன், நான் 15 வருஷம் கணேஷ் பயில போட்டுட்டு இருந்தேன், நான் இந்த குடி பழக்கத்தில் இப்படி இருந்தேன், நான் சூதாட்டத்தில் இருந்தேன், இவ்வளோ ஒரு வேசித்தனத்தில் பாவத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சபையில் நிறைய பேர் சாட்சி சொல்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் எல்லா ஆவியும் போயிட்டு, ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ள என்ன ஆவி இருக்கு? பொறாம ஆவி மட்டும் போக மாட்டேங்கியா? கரங்களை தட்டி எனக்கு பின்னாடி
இவன் சபைக்கு வந்தான், இவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான். நான் எத்தனையோ வருஷமாக என்ன செஞ்சிட்ருக்கேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், இந்த சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் வாங்க முடியல. அவங்கள பார்த்த உடனே எங்கே இருந்தால் அந்த ஆவி கிளம்பி வருமே தெரியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2020 ஆண்டவர் நல்ல ஒரு வீடை கொடுத்தாரு. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருக்கும் நான் சோதனை சொல்லுவேன். பைபிள் ஒரு வசனம் இருக்கும், கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆனால் அவ்வளோ வரைக்கும் காட்டி என்ன தான் கற்று உயர்த்திருக்காரு. ஆனால் அதனால் நான் உங்களுக்கு முன்னாடி என்ன செய்வேன், முந்திக் கொள்ளுவேன். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா, நான் பழைய வீடு ஓட்டில் வீட்டில் இருக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐயா அம்மா ஆத்தான்னு சொல்லி என்ன செய்வாங்க, சோதரம் சோதரம்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் என்றைக்கு நான் புது வீடு கட்டினோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா புது வீடு கட்டிட்டேனா. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படுவதை எந்த விசுவாசிகளும் விரும்புவது இல்லை, ஒரு சிலரை தவிர. ஊழியத்தின் பாதையில் 15 வருடம் கடந்ததுன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க கார் வாங்கினா என்ன செய்யணும், விசுவாசிகள் என்ன செய்யணும், அவங்க தான் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க ஒரு வீடு கட்டினாங்கன்னா நம்மளை வழிநடத்துகிற ஒரு தகப்பன் உன் நல்ல வீட்டில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அவங்க தான் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருக்க முடியும். ஐ மீன் பாஸ்டர் கார் வாங்கிட்டாரு, பாஸ்டர் வீடு வாங்கிட்டாரு, ஐ மீன் உலக பிரகாரமாக வேலை செய்கிற உங்களுக்கே ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா ஆசாரிய ஊழியத்தை செய்கிற ஆண்டவர் விடுவாரோ. ஹல்லேலூயா. ஐ மீன் ப்ராட் மைண்டு வேணும். சொல்லுங்கள், ஒரு ப்ராட் மைண்டு வேணும். இப்போ சவுல பாருங்கள், ஆண்டவர் ராஜாவாக 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. பரவாயில்ல, தாவீது என்ன செஞ்சிட்டாரு, கோலியத்தை அடித்து வெட்டி மலைத்திட்டாரு. இந்த வா தம்பி அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண என்ன இல்லை, மனசு இல்லை. அவன் சொல்கிறான், அவனுக்கு 10,000 எனக்கு 1000, இவனை போட்டு தள்ளில்லை. ஐ மீன் அதனால தான் சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டு போனது. தாவீதின் குடும்பம் அவன் தெய்வனையே சார்ந்து கொண்டு இருந்ததுனால தாவீதின் குடும்பம் விருத்தி அடைந்தது. இன்றைக்கு உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் வரணுமா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தாவே இறங்கணுமா, இந்த ஆமையை முதல்ல என்ன செய்யணும், தூக்கி தூரப்படணும். ஏமே இந்த ஆமை வீட்டுக்குள்ளே வந்துட்டுனா குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை குலைச்சிரும். முதல்ல நம்மளால் ஜெபிக்க முடியாது, நம்மளால் பரிசுத்தாவின் பிரசன்னத்தை உணர முடியாது. ஏமே கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஊழியத்துக்கு வந்து 16 வருஷம் ஆகிட்டு. எல்லாருக்கும் உண்மையாக நான் நேசிப்பேன். யாரையும் கண்டு எனக்கு பொறாமல் எனக்கு தெரியாது. நான் பொறாமையை குடித்து நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்றைக்கு நான் வீடு கட்டணும் அன்னைக்கு தான் பொறாமையின் ஆவி என்னங்கிறத நான் நேரில் அனுபவிச்சேன்ப்பா. எத்தனையோ பேயை கூட நான் சமாளிச்சிருக்கேன்ப்பா. ஆனால் அந்த பொறாமையின் ஆவியால் சமாளிக்க முடியல. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏசப்பா ஒரு இந்நாள் வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், வாழ்க்கையில் இப்போ தான் முறை நான் என்ன செய்கிறேன், அனுபவிக்கிறேன். ஐ மீன் அன்றைக்கு வீடு கட்டினேன் 2020, இன்னும் இந்த ஆவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆமாம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நானும் என்ன செஞ்சுருந்தேன், நானும் என்ன ஓட தான் செய்கிறேன், அந்த ஆமை நினச்சிட்டு இருக்க கரெக்டிக்கிட்டே வருது. ஹல்லேலூயா. ஒருத்தர் வேகமாக தூத்துக்குடியிலேருந்து ஃபோன் வந்திருக்கு. அப்போ நாங்கள் சரி என்னடா வேகமாக அடிச்சுட்டாரேன் சொல்லிட்டு வேகமாக அடிக்கிறேன். என்ன ஸ்டேட்டஸில் செங்கல்பட்டுன்னு வந்திருக்கு. அப்போ நல்ல வசூல் தானா? சரி சரி சரி. யார் கேட்குறா? ஒரு மூத்த விசுவாசி. எப்படி சூப்பராக இருக்கா? பொறாமையோ எலும்புறுப்பி, பொறாமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை. கண்களை மூடுங்க, சொல்லுங்கள், இயேசுவே தாவீதை போல் நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லுங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஐமீன் சவுலின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். பலவீனப்பட்டு போக காரணம் பொறாமை, எரிச்சல், ஐமீன் ஆட்சி நம்மளை விட்டு பெயருன்னு சொல்லி கௌரவ குறைச்சல். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உங்களோட தொழில் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஐமீன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வராது. சொல்லுங்கள், இயேசுவின் வாழ்க்கை மாறன்னு சொல்லுங்கள். ஏசப்பா நம்ம ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உங்களோட சத்தத்தை கேட்டு உங்களோட சித்தத்தை நான் செய்வேன்னு சொல்லுங்கள். இந்த வல்லவி பொழுது இறங்கி வர முடியாது ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ அந்த இடத்துல கரங்களை வைங்க. என் ஆண்டோட வல்லவி பொழுது இறங்கி வரும், என் கர்த்தரின் வல்லவி பொழுது இறங்கி வரும், உடைய பிரசனை பொழுது இறங்கி வர முடியாது ஜெபிக்கிறேன்.
மகிமை இப்பொழுது இறங்க முடியாது செபிக்கிறேன். வியாதியின் குறிகளை சபிக்கிறேன். சரீரத்தில் மறைந்திருக்கிற இயேசுவின் வல்லமைகள், ஆகாபின் வல்லமைகள், லிபனானின் வல்லமைகளை உடைக்கிறேன். Receive the fire of the glory. ஒவ்வொரு சரீரத்துக்குள் மறைந்திருக்கிற ஆகாபின் வல்லமைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பிலிஸ்தீனிய பலவான் கிரிகளை break the bondage இயேசுவின் நாமத்தினால. கேட்காத காதுகள் இப்பொழுது 17 ஆவிகள் திறக்கப்படுவதாக. கண்களில் காணப்படுற பிரச்சனைகள், கண்களில் காணப்படுற பிரச்சனைகள் இப்பொழுது சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், காணப்படுற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. முதுகு தண்டுல வலிக்கிற வலிகள், பேக் பெயின் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. இருதய சம்பந்தமான தலைமுறை சாபத்தோடு கலந்து வருகிற இருதய சம்பந்தமான வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. நடக்கும் ஆள்கள் இப்பொழுது நடப்பதாக. இப்பொழுது right now இதில் இருக்கிற ஒரு சகோதரி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், ஆனாலும் மரித்து போன ஒரு உருவத்தில் ஒருத்தர் என்னோ வந்து அப்பொழுது நின்று பேசுற மாதிரி ஒரு காரியம். மரித்து போன ஸ்பிரிட் come out the body. துபா சிகதுரியா திமா சிகரதுரியா கரனியா. இந்த வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளை உடைக்கிறேன், எல்லா கிரியைகளை முறிக்கிறேன். கரங்களை தட்டி இயேசுவே எனக்கு வாருன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். நாங்கள் 1:13 படி நுகத்தை முறிக்கின்ற ஒரு அபிஷேகம். உரி கமா சிகரவலதுரி விரி கரனியா உப்பரஹந்தர உதுரியா கரபா. அக்னி அக்னி அக்னி. இயேசுவே வாழ்க்கை மாறணும் சொல்லுங்க. இயேசுவே வாழ்க்கை மாறணும் சொல்லுங்க. 10-11 என் வாழ்க்கை இல்ல ஆண்டவரே, உம்மை போல என் வாழ்க்கை மாறணும் சொல்லுங்க. உம்மை போல ஒரு அன்புள்ளவனாய், ஒரு அன்புள்ளவர்களாய், ஒரு நன்மை செய்கிறாய் சுற்றி திரிந்தான்னு வேதம் சொல்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, எங்க குடும்பங்கள் ஆண்டவரே நன்மை செய்கிற குடும்பமாக இருக்குன்னு சொல்லுங்க. எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளும் மறையட்டும், எல்லா போராட்டங்கள் விலகட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்பட்டு சொல்லுங்கப்பா. குடும்பமாக எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்பமாக நாங்கள் சபைக்கு போகணும்னு சொல்லுங்க. குடும்பமாக ஆண்டவரை தேடணும்னு சொல்லுங்க. குடும்பமாக நானும் இவன் வீட்டார் பண்ற கத்திரியே சைப்ப சொன்னது போல குடும்பமாக ஆண்டவர் வரட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் விலகட்டும், அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.